மாம்பழம் விற்கிற கண்ணம்மா, ஓ மனசுக்குள்ள என்னம்மா, யாரு மேல கண்ணம்மா. என்னடா இன்னைக்கு பங்காளி ஒரு மாதிரியா பாட்டெல்லாம் படிக்கிட்டு பைக்கை கட்டி பிடிச்சிட்டு இருக்காப்ல, எதுவும் விசேஷமா? என்ன பங்காளி பாட்டெல்லாம் பயங்கரமா இருக்கு, எதுவும் விசேஷமா? ரொம்ப ஹேப்பியா இருப்பே போல இருக்கு. என்ன பங்காளி எப்போ வந்தீங்க? சொல்லுங்க பங்காளி, எப்போ வந்தீங்க? என்ன பங்காளி கண்ணு தெரிஞ்சிச்சா? என்ன பைக்கோட மல்லு பண்ணிட்டு என்னாச்சு காலையிலேவா? அதை ஒன்றும் இல்லை பங்காளி, அந்த கண்ணம்மா கடல கண்ணம்மா, ஆமாம் அந்த மாடசாமி மாமாவை அழுத்தா பங்காளி. வா பங்காளி போய் கேட்டு வரலாம், வா பங்காளி. என்ன பங்காளி கண்ணம்மாவா? அவையா இருப்பாங்களே அந்த கண்ணம்மா, அவையா நம்ம மாமாவை அடிக்கணும், என்ன பிரச்சனை? அட ஒன்றும் இல்லை பங்காளி, அந்த கண்ணம்மா பார்த்து மாமா ஒரு பாட்டு பாடியிருக்காரு பங்காளி. அந்த பாட்டு நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிக்கணும் பங்காளி, இல்லை நல்லா இல்லான்னு சொல்லிக்கணும் பங்காளி. இதை விட்டு எதுக்கு பங்காளி மாமாவை வந்து ஆளு வச்சு அடிக்கணும்? பங்காளி வா பங்காளி, அவளை போய் பொழக்கணும் பங்காளி, வா பங்காளி. என்ன பங்காளி பாட்டு பாடுங்க போட்டு அடிச்சாங்க? இல்லை பங்காளி ஒரு ஏதாவது சினிமா பண்ணி பாருங்க பங்காளி. ஆமாம் அந்த கண்ணம்மா யார் பங்காளி, யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? பங்காளி அந்த கண்ணம்மா யாருன்னு தெரியுமா பங்காளி? அந்த கண்ணம்மாவோட அப்ப இருக்கான்ல அப்பன், அவ அப்பனோட பொண்டாட்டி இருக்கான்ல பொண்டாட்டி, அந்த பொண்டாட்டியோட புருஷனோட மக பங்காளி. அவ ஏன் பங்காளி ஆள் வச்சு மாமாவை அடிக்கணும்? வா பங்காளி, வா பங்காளி போவேன். ஆஹா இந்த குடியார பையன் மறுபடியும் ஏதோ கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டான், பெரிய வில்லங்கத்தில் இழுத்து விட்டுருவேன். கிளம்பிடுறா. என்ன பங்காளி நீங்க வாட்டுக்கு போயிட்டு இருக்குங்க, வாங்க பங்காளி. அவளை ரெண்டா பொழந்து நாலா வகுந்து வித்துருவோம் பங்காளி, வாங்க பங்காளி.